இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு நாளை நமக்கு வாழ்நாளிலே கூட்டி கொடுத்து, அதில் விசேஷமாக நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமைகளை குறித்து பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அதில் அடுத்த உவமைக்குள்ளே இன்றைக்கு நம்ம போகலாம். அது விசேஷமாக திருச்சபையின் பிள்ளைகள் எப்படியாவது தெரிந்திடணும், கவனிக்கலாம். அதுக்காகவே ஆண்டவர் சில உவமைகள் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த காலத்திலேயே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு வேரியேஷன் இருந்துதான். பரிசேயர்கள், அப்புறம் ஆயக்காரர்கள், அப்புறம் வேதபாரர்கள், இப்படியெல்லாம் இருந்தாங்க இல்லையா? இவங்களுக்குள்ளேயே சில வேரியேஷன் இருந்தது. அப்போது தேவன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். அந்த சொல்ல விரும்புகிறது தான் ஒரு உவமையாக இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த உவமையினுடைய தலைப்பு யார் நீதிமான் அப்படிங்கிறது தான் தலைப்பு. சரிங்களா? பைபிளில் நீதிமான்களை பற்றி நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம். நீதியை தேடக்கூடியவர்கள், அப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தாழ்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்த்து அவர்கள் தான் ஒரு நீதிமானாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நார்மலாகவே நீதிமான்னாலே ஒரு பாசிட்டிவ் ஒரு கவனத்தில் தான் பார்ப்போம். தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவங்க, தேவனுடைய காரியங்களில் கவனம் செலுத்துகிறவங்க, அவருடைய கேரக்டரில் வர்றவங்க, அவருடைய நீதியை தேடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயே நீதிமான்களை பார்ப்போம் இல்லையா? அப்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோணம் அதல்ல. இந்த கோணமே வேறு. யார் நீதிமான் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இந்த உவமை அடங்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதை குறித்து உவமைகள் சொல்லும்போது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல போய் நச்சரித்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு தீர்ப்பை வாங்குகிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம்மை கூப்பிடுற விஷயத்தில் சீக்கிரத்தில் அவங்களுக்கு நியாயம் செய்வார்னுலாம் படித்தோம். அதனுடைய விளக்கம் பார்த்துட்டோம் இல்லையா? அதை தொடர்ந்து வரக்கூடிய உவமை தான் இது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு உவமையாக நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது அதனுடைய தாற்பரியம் நமக்கு விளங்கும். அதுக்காக தான் நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உவமையை ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, இந்த எப்படி அந்த உவமை எப்படி ஆரம்பிக்கிறார். அதாவது தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, ஆக்சுவலாக நம்புறது மற்றவர்களை நம்புறது தான் அதிகமாக நம்ம பார்ப்போம். தங்களையே நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே ஒரு வகுப்பார் தங்களை ரொம்ப பெரிய நீதிமான்கள் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, அந்த வகுப்பார் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிட்டாங்கன்னெல்லாம் சொல்ல வரல. ஆனால் அவங்க செய்த அவங்களுடைய மனநிலை என்னென்னா, நாங்கள் ரொம்ப எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். அப்படி அப்படி தேவனுடைய பார்வையில் அப்படி நினைக்கிறதே தப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. எப்படி? மற்றவர்களை அற்பமாக எண்ணி. அப்போது மற்றவங்களை எல்லாம் அற்பமாக எண்ணிட்டு தான் மட்டும் நீதிமான்கள் என்று நம்புகிற ஒரு வகுப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையிலேயும் இருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையிலையும் இருக்கிறார்கள். அதனால் இதை குறித்து ஒரு தெளிவான நாலேஜ் நமக்கு வேணும். அதுக்கு தான் இந்த உவமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ இது எந்த சந்தர்ப்பங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதெல்லாம் பலமுறை நம்ம படிச்சிருக்கிறோம். நானும் அன்புக்குரிய சகோதர சகோதரரை நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள் என்ற விசுவாசத்தில் இதை ஒரு பெரிய சப்ஜெக்ட் மாதிரிலாம் எடுக்க போகிறதில்ல. பட் இதில் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் ஒருவேளை நம்ம பார்த்துருந்தாலும் அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் இப்போது இந்த உவமைக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பாருங்க, இப்போ இந்த உவமை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன்.
இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பரிசேயர் யார், ஆயக்காரர் யார்? பரிசேயர் என்பவர்கள் கவனிக்கலாம், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், அதாவது ஒரு உயர்ந்த நோக்கமுடைய ஒரு ஜனங்களாக தங்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே உருவாக்கிட்டோம். உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பார். இவங்க யாருன்னா ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது யூதர்களுடைய பழைய பாரம்பரியம், பழைய கலாச்சாரம், பழைய பிரமாணம், இவைகளை எல்லாம் ரொம்ப உறுதியாக பிடிச்சிருக்கிறவங்க. நல்லா கவனிக்கலாம், உறுதியாக பிடிச்சிருக்கிறவங்க, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறவங்க, அதை ஸ்ட்ராங்காக வலியுறுத்தக்கூடிய ஜனங்கள் பரிசேயர்கள். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் அவங்களுடைய பேச்சு வழக்கெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயக்காரர்கள், அதுலேயும் யூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம மத்தேயு கூட அது அவர் தானே, ஆயக்காரர் தானே இல்லையா, ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவருங்க. இப்போது ஏன் இந்த ஓமையை ரெண்டு வகுப்பாருக்கோ ரெண்டு பேர் சொல்கிறாருன்னா, இந்த பரிசேயர் என்கிற வகுப்பார் அங்கே இருக்கிற ஜனங்களில் மிக உயர்ந்தவர்கள். இந்த ஆயக்காரன்கிற வகுப்பார், நம்ம ஏற்கனவே உங்களை குறித்து பார்த்துருக்குறோம், யூதர்களில் வரி வசூல் பண்ணுறவங்க, இந்த லஞ்சம் அதிகமாகலாம் வாங்கிறதுனால அந்த யூதர்கள் மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப கேவலமாக மோசமான முறையில் அவர்களை நடத்துவாங்களாம். அதனால தான் மத்தேயு அப்படி மதிக்காத ஒரு நிலைமையில் மத்தேயு இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய நேரடியாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுற அவருடைய அலுவலகத்துக்கே போய் என் பின்னே வா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு மத்தேயு புறப்பட்டு வந்தார்னு படிக்கிறோம். அப்புறம் மத்தேயுக்கும் கிறிஸ்துவுக்கு இருந்த குடும்ப நெருக்கம் நம்ம வேற ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். சரியா? ஓகே. இப்போது இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஜனங்களை ரொம்ப மோசமான நிலைமையில் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த ரெண்டு பேர் யாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மிக உயர்ந்தவர் ஒருத்தர், மிக தாழ்ந்தவர் இன்னொருத்தர். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எங்கே போகிறாங்க? ஜெபம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு அங்கே போகிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த பரிசேயன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய பாரம்பரிய காரியங்களில் ரொம்ப உயர்ந்த நிலைமையில் நியாயப்பிரமாணத்தை நல்லா பிடிச்சிக்கிறவங்க, அந்த மாதிரி வகுப்பார். ஸோ இவங்க அதில் அந்த பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுறார் பாருங்க, வாசிக்கலாம். 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ பரிசேயர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அங்கே கவனிச்சு பாருங்க, எப்படி ஆரம்பிக்கிறார்? தேவனே, இதெல்லாம் கிறிஸ்து சொன்னது தான். ஆனால் அந்த மென்டாலிட்டி எப்படின்னு பாருங்கள். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும், அப்புறம் பின்னாடி கீழே நிற்கிறார், இந்த ஆயக்காரன் மாதிரியும் நான் இராததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, இதில் அந்த தேவனே அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற ஸ்தோத்தரிக்கிறேனுங்கிறத மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்து அதை படிச்சிங்கன்னா, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், அப்புறம் ஆயக்காரர், இவங்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயந்தான். நான் இப்படியெல்லாம் இல்லை. அப்போது நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா, ஆக்சுவலாக அவர் அப்படி இல்லை அப்படியே புரிஞ்சுக்கலாம். அவர் பரிகாரக்காரர் இல்லை, அவர் அநியாயக்காரர் இல்லை, அப்புறம் விபச்சாரக்காரர் இல்லை, அவர் ஆயக்காரரை போல மற்ற இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையில் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படி செய்யலை அவர். நல்லா கவனிங்க, அப்படி அவர் செய்யலை. அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ பரிசேயனை யார் படைச்சது? தேவன் தான். ஆயக்காரனை யார் படைச்சது? அதுவும் தேவன் தான். இப்போ பரிசேயன் தன்னை மட்டும் உயர்த்துறார். இப்போ உயர்த்திட்டு இவங்க மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களோட தங்களை கம்பேர் பண்ணி நான் ரொம்ப உயர்ந்தவன். அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன பண்ணா? ஜபம் பண்ணினான். சரி, இப்போது இது ஒரு ஜபம் தான் இல்லையா? ஆனால் இவர் இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேட்டி மேலே இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆனால் இவர் சொன்ன விஷயமெல்லாம் கரெக்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் மற்றவங்களைப் போல அநியாயம் பண்ணுறதில்ல,
ஆயக்காரனை போல இல்லை, விபச்சாரம் அங்கே பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் உபவாச காரியங்களில் அவர் ஈடுபடுறார். அடுத்தது தசமபாகம் கரெக்டாக செலுத்துகிறாரு. அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு தானே வராரு. அப்போ இதெல்லாம் செய்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான விஷயம். அப்போது அந்த பரிசேயன் பாராட்டப்பட வேண்டியவர் இல்லையா இந்த பார்ட்டில். ஆனால் டோட்டலாக அந்த வசனங்களை வாசிக்கும்போது நமக்கே ஒரு புது சிருஷ்டி இந்த வசனத்தை வாசித்தோம்னா நமக்கே கொஞ்சம் எப்படி தெரியுங்களா இருக்கும், என்ன மனநிலை இந்த பரிசேயனுக்கு. ஒரு அருவருப்பான மனநிலையில் பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா. இனி அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு என்ன தோணுது, அந்த பரிசேயன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு தேவனுக்கு பிரியமாக நடந்தவனாக இருந்தாலும் அவன் புத்தி சரியில்லை பாருங்க, மேட்டிமை. நம்மளே படிக்கும்போது அந்த பரிசேயனை விரும்புகிற மாதிரி மனநிலை வரல. கவனிக்கலாம். அடுத்தது ஆயக்காரன். அவன் எங்கே நிற்கிறான்னா வெளியே நிற்கிறான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். தூரத்தில் அப்படின்னா ரொம்ப தள்ளி. அப்போது அந்த பரிசேயனோட சேர்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, உள்ள வர்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி ஒரு மனநிலை. இப்போது தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அப்படின்னு இதில் என்ன இருக்குது, இந்த ஒரு மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இவ்வளோதான். இந்த மனநிலை கொஞ்சம் பாருங்கள். அதாவது கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அப்படின்னா இவர் தன்னையவே என்ன சொல்லிட்டார் பாருங்க. இப்போ அந்த பரிசேயன் என்ன சொன்னா, நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், எந்த பாவமும் பண்ணல, நான் கரெக்டாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காகவுமே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அந்த மாதிரி. ஆனால் இங்கே இந்த ஆயக்காரன் என்ன சொல்கிறான், பாவியாகிய என்மேல் அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், பாவம் பண்ணியிருக்கான். சரியா? அவன் பாவம் பண்ணவில்லை, மேட்டி மேல் இருக்கான். இவன் பாவம் பண்ணியிருக்கான். அதை தேவனுக்கு மேலே கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் அப்படின்னா புரிஞ்சுங்களா. அப்போது யார் அந்த மாதிரி செய்வாங்க, அந்த குற்ற உணர்வு, அந்த நொறுங்குண்ட ஆவி அப்படி இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிளை அடித்து கொண்டு, இப்போ கம்பேர் பண்ணல, அவர் மாதிரி இவனெல்லாம் சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறார், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் அழுகிறான். சரி, இந்த ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பாவம் பண்ணல, ஒருத்தர் பாவம் பண்ணியிருக்கார். கவனிக்கிறீங்களா? அதே சமயத்தில் பாவம் பண்ணாதவர் மேட்டு மேல் இருக்கார், பாவம் பண்ணுறவர் குற்றமுள்ள மனசாட்சியில் தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிறார். சரி, இந்த ரெண்டு பேர்த்தில் யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார், நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன இதை இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தில் நம்முடைய நிலைமை, நம்ம பிறந்த விதம், இந்த உலகம் பாவத்துக்குள்ளே போனது. பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமரில் பவுல் எழுதுகிறார். நாளாகமத்தில் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்படிங்கிற போது பரிசேயன் மட்டும் எப்படித்தானே நீதிமானாக்க முடியும், பிறந்ததே பாவத்தில். அப்போ அவன் எப்படி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நல்ல முறையில் பண்ணினா கூட, தேவனே நான் பிறந்தது பாவத்தில், நான் உங்ககிட்ட மண்டிடுறேன், அங்கீகரியும், எப்படியாவது உடைய அரவணைப்புக்குள்ளே காத்துக்கொள்ளுங்கிறதுக்கு பதிலாக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன அர்த்தம் தெரியுங்களா, நீ தப்பு பண்ணல ஓகே, ஆனால் நீ பிறந்ததே பாவத்தில், ஆனால் எந்த அளவுக்கு உன்னை மேட்டிமையாக உயர்த்திட்டு அந்த மனுஷனை நீ தாழ்த்திட்டு ஸ்தோத்திரம் சொல்றியா, உன்ற ஸ்தோத்திரம் யாருக்கு வேணும், இதாங்க அர்த்தம்.
நீ எல்லாத்தையும் பண்ணல, ஆனால் உன்னை நீ பெரிய நீதிமான் ஆக்கிட்டு ஸ்தோத்திரம் சொன்னீன்னா உன்ற ஸ்தோத்திரத்தில் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாவி தன்னை உணர்ந்து குற்ற உணர்வோட மனம் திரும்பும்போது அந்த பாவியை தேவன் ஏற்றுக்கிறாரா என்று சொல்லி கவனிக்கும்போது, இப்போ பாருங்கள், அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவரே கொடுக்குறார் பாருங்க. ஒரு மனுஷன் தன்னை மிகவும் உயர்த்திட்டு ஸ்தோத்திரம் சொல்கிறான், இன்னொரு மனுஷன் தன்னை மிகவும் தாழ்த்திட்டு கிருபையை நோக்கி கெஞ்சினான். அப்போது அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா பாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பார்த்தீங்களா? அப்போது இந்த உவமையை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தான்னு படிக்கிறோம். தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவங்களெல்லாம் மோசம்னு சொன்னக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்காகத்தான் அந்த உவமை சொன்னார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த உவமை யாருக்கு தெரியுங்களா பொருந்தும்? உண்மையான தேவ பிள்ளைகள் இப்பவும் பொருந்தும். எப்படி அன்னைக்கு அந்த சமுதாயத்தில் தங்களை மிக உயர்த்திக்கிட்ட ஒரு குரூப்பு, தங்களை மிக தாழ்த்திக்கிட்ட ஒரு குரூப் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் நம்முடைய சத்தியத்தில் நடக்கக்கூடிய சபைகளில் இப்படியும் ஒரு சிலர் இருக்கலாம். பரிசேயரை போல, ஆயக்காரரை போல. பரிசேயர் வகுப்பார், அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கிறாங்க, மற்றவர்களை துச்சமாக மதிக்கிறார்கள் இல்லையா? இப்போ நம்ம ஒரு சபையினுடைய ஐக்கியத்தில் இருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. இதே வேதமானவர் சபை அப்படிங்கிற ஒரு டைட்டில் நம்ம மட்டுமா இருக்கோம். இதே சத்தியத்தில் இன்னும் 2-3 சபையில் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களும் ஊழியம் செய்கிறாங்க. சரியா? அவர்களுக்கு தேவன் கொடுத்த இடங்களில் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஊழியங்கள் செய்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே அழைப்புக்குள்ளே தான் வந்திருக்கோம். பட் ஒவ்வொரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நாம் ஒருவேளை இந்த பரிசேயனை போல நினச்சிட்டோம்னு வைங்க, நம்ம சபை மக்கள் தான் பரிசுத்தவான்கள், மற்றவங்க எல்லாம் அசுத்தவான்கள். நம்ம சபை மக்களுக்கு தான் எல்லாமே தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம சபை மக்கள் தான் கரெக்டாக ரீப்ரிண்ட்ஸ் படிக்கிறாங்க, கரெக்டாக வால்யூம்ஸ் படிக்கிறாங்க, கரெக்டாக எல்லா காரியங்களும் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது பரிசேயனுடைய சிந்தையை போல. புரியுதுங்களா? பைபிளில் வசனம் இருக்குது, கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நம்ம மற்ற சபையாரை நம்மளை விட மேன்மையாக நினைக்கணும். அவர்களோட நம்ம பழகிறோமோ பழகலையோ ஏதாவது ஒரு வகையில் மேன்மையாக நினைக்கிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. அவர்களை நம்மளை விட தாழ்த்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு வகை. இதே மாதிரி தாங்க எல்லா சபையிலும் இருக்கணும். எல்லா சபை மக்களும் நம்ம ஏற்கனவே மலை பிரசங்கம் படித்தோம் இல்லையா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? எந்த ஒரு உச்சக்கட்ட ஊழியக்காரனும் தன்னை தாழ்த்திக்கணும், மற்றவர்களை தங்களிலும் மேன்மையாக நினைக்கணும். அந்த எண்ணத்தை விட்டுட்டு இந்த பரிசேயன் என்ன செய்கிறான்? பாவம், அந்த ஒரு ஆயக்காரன் அவ்வளோ நொறுங்குண்ட இருதயத்தோடு நிற்கிறான். அந்த இருதயத்தை கூட அவன் பார்க்காம என்ன செய்கிறான்? இவனை மாதிரி நான் இல்லை, நான் பெரிய நீதிமான், நான் பரிசுத்தவான்னு சொன்னான். அந்த மாதிரி ஒருவேளை நம்முடைய சபைகளிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராவது நினச்சிட்டோம்னா தேவன் சொல்கிறார், நீ என்ன ஸ்தோத்திரம் சொன்னாலும் நான் அதை அருவருப்பாக பார்ப்பேன்னார். நீ எந்த தப்பும் பண்ணல, நீ ரொம்ப பயங்கரமான ஒரு நீதிமானாக இருக்கா, நீ இருந்துக்கோ. உன் அளவுக்கு நீ இருந்துட்டு தேவனுக்கு நீ நன்றி செலுத்து. நீ மற்றவர்களோட கம்பேர் பண்ணிடாதே இல்லையா? அதனுடைய அர்த்தம் நம்மளை பார்த்து அதுதான் தேவன் சொல்கிற மாதிரி சொல்கிறார். அதே சமயத்தில் நீ என்னைக்கு உன்னை நீதிமான் என்றும் உன்னை பெரிய பரிசுத்தவான்னு நினைக்கிறையோ அன்னைக்கே தேவனுடைய ஒரு மகா பெரிய அழைப்பு, ஒரு கிருபையிலிருந்து நீ விழுந்து விடுவாய்ங்கிறதான் நமக்கு தேவன் சொல்கிற ஒரு எச்சரிப்பு. ஏன் அப்படி? நமக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய முழு விஷயமும் தேவனுக்கு தெரியும். நம்ம மறைக்க முடியுமா? இல்லையா? நம்முடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு தெரியும் என்பதை என்றைக்கு நாம் நம்புகிறோமோ
அன்னைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரே ஜெபம் தான். தேவனே பாவியாகிய எம்மேல் கிருபையாயிரும். ஆயக்காரன் ஜெபம் பண்ணா பாருங்க. ஒரே விஷயந்தான், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இதுதாங்க நம்ம பண்ணக்கூடிய ஜெபமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜெபம்ங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு குணம், இன்டென்ஷன் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பரிசேயனைப் போல ஒரு தங்களை நீதிமான்களாக என்னைக்குமே எண்ணிடக்கூடாது. ஆயக்காரனைப் போல தங்களை எப்பொழுதுமே கிருபைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பாவியாக எண்ண வேணும். பவுல் அப்படி சொன்னார் பாருங்க, பாவிகளில் பிரதான பாவி சொன்னாரா இல்லையா? ஸோ அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த ஒரு ஆயக்காரன் தூரத்தில் நின்றுட்டு தனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை அவன் உணர்ந்து நொறுங்குண்ட இருதயத்தோட அவன் தன்னை தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுறான். ஒன்றுமே ஜெபம் பண்ணல, ஒரே விஷயந்தான், பாவியாகி. அப்போது தன்னை பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். ரொம்ப முக்கியமான விஷயம், தன்னை பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். பரிசேயன் தான் நீதிமான் என்பதை ஒத்துக்கொண்டான். அப்போது நீதிமான்னு தன்னை ஒத்துக்கொள்வது பெரிய விஷயம் இல்லையா? பாவின்னு தன்னை ஒத்துக்கொள்றது தான் மிகப்பெரிய விஷயம். அதை அந்த ஆயக்காரன் செய்ததுனால தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள், அவனல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனா. அப்போ தேவனாக்கிட்டார் பாருங்க. இவன் பாவிதான், பாவம் செய்தவன் தான். நொறுங்குண்ட ஆவியோட தேவனிடத்தில் தன்னை ஒப்படைக்கும் போது அந்த பாவம் செய்யாத நீதிமான் நிலைமையில தன்னை உயர்த்திக்கிட்ட பரிசேயனை காட்டிலும் பாவம் செய்து நொறுங்குண்ட இருதயத்தோட தேவனுடைய கிருபைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆயக்காரனை போல் இருக்கக்கூடிய சாதாரண தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் நீதிமான் ஆக்கப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை சொல்லிட்டு தான் கன்க்ளூஷன் கொடுக்குறார் பாருங்க. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இந்த வசனத்துடைய நோக்கம் எத்தனை முறை, எத்தனை சப்ஜெக்ட், எத்தனை கவுன்சிலிங்கில் இந்த வசனங்களை நம்ம திருப்பி திருப்பி பார்த்துருக்கோம். இதில் கூர்ந்து கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். என்ன தெரியுமா? தன்னை உயர்த்துகிறவன், தானே தன்னை உயர்த்திக்கிறது. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்களா சபையில்? வருவாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, கொஞ்ச நாள் ஆனோடனே எப்படியாவது அந்த சபையில் ஒரு பொசிஷன் தேட ஆரம்பிச்சிருவாங்க. தங்களை எப்படியாவது உயர்த்திக்கணும். அதுக்காகவே சில வேலைகள் எல்லாம் செய்வாங்க. மற்றவர்கள் பார்வையில் அது ஊழியம் பண்ணுற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது ஊழியம் கிடையாது, தங்களை உயர்த்துகிறதுக்கு அவர்கள் செய்கிற முயற்சி. நல்லா கவனிங்க, அது ஊழியம் கிடையாது. அது கொஞ்ச நாளில் தேவனே வெளிப்படுத்திடுவார். தங்களை உயர்த்துவதற்காக செய்கிற முயற்சி தான் அது. அது உண்மையான ஊழியம் இல்லை. உண்மையான ஊழியம் என்பது என்ன தெரியுங்களா? தங்களை மறைத்து மற்றவர்களை மேன்மைப்படுத்துறது தான் உண்மையான ஊழியம். இப்போ நம்மெல்லாம் சப்ஜெக்ட் பேசுகிறோம் இல்லையா? கவனிங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அன்புக்குரிய சகோதர சொல்லு. சப்ஜெக்ட் யார் வேணாலும் பேசலாம், புரியுதுங்களா? ஆனால் தேவனுடைய ஒரு கிருபையை பெற்று, தேவனுடைய ஞானத்தை பெற்று, தேவனுடைய ஆவியை பெற்று நம்ம பேசினாதான் அந்த ஒரு பிரசங்கம் அல்லது அந்த ஒரு சப்ஜெக்டு மற்றவர்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்கும் இல்லைங்களா? அசட்டை பண்ணியோ ஏனோ தானோ வென்று நம்ம இந்த சத்தியமெல்லாம் பேச முடியாது. ஆனாலும் இந்த சத்தியம் பேசுகிறத ஒரு கருவியாக இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி தெரியுங்களா? தங்களை உயர்த்துவதற்கு, தங்களை தாங்களே உயர்த்துறது. அப்போ தங்களை தாங்களே யாராவது உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கட்டாயமாக சைக்காலஜிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களை மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க. இதில் என்ன விசேஷம்னா, இப்போ நம்மளாம் சில சத்தியங்களை சொல்லி கொடுத்து சில இளைய சகோதரர்கள் வளர்த்துறோம்னா கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட வளர்ந்துருப்பாங்க? நம்மக்கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்களா வெளியே போய்? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. பரவாயில்ல, நம்ம அதையும் ஒத்துக்கிட்டு போயிட வேண்டியதான். ஏன்? இந்த சத்தியம் நம்மோடது இல்லையே, அது தேவனோடது. அப்பா ஏதாவது பார்த்து கிருபியாக கொடுத்தா வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அப்போ அதை அசட்டை பண்ணி அதில் பெருமை பாராட்டி அதில் ஒரு பேர் சம்பாதிக்கணும், அதில் ஒரு பொசிஷன் வரணும் அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே தங்களை உயர்த்துறாங்க பாருங்கள். அப்படி உயர்த்துகிறவர்கள் எல்லாருமே தாழ்த்தப்படுவார்கள். இடையில ஒரு வசனம் உள்ளுக்குள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னையே தான் உயர்த்தருக்கு ஒருத்தன் முயற்சி பண்ணிட்டா சபையில் தேவன் தாழ்த்திடுவார். அதுதாங்க. அதே சமயத்தில்
தன்னை சபையினுடைய காரியங்களை தன்னை தாழ்த்துக்கிறவங்களை தேவனே உயர்த்துவார். சரிங்களா? இந்த ஒரு உவமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறது அதுதாங்க. அப்போது நம்ம இந்த பரிசேயனுடைய மனநிலையில் வாழவே கூடாது. ஏன் தெரியுங்களா? அவன் துன்மார்க்கம் பண்ணல, அவனுடைய சிந்தை துன்மார்க்கமான சிந்தையாக இருந்தது. மேட்டுமையான சிந்தைங்கிறது தேவனுக்கு அருவருக்கப்படக்கூடிய சிந்தனை. அது நீ பாவமே பண்ணலினாலும் அதை பற்றி தேவன் மைண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நீ பிறந்ததே பாவத்தில். நீ எப்படி உன்னை நீதிமான் ஆக்கலாம்? நீ எப்படி உன்னை பரிசுத்தவான் நீ சொல்லலாம்? அதனால தான் நம்ம எப்படி சபைகளில் சகோதரர்களை அட்ரஸ் பண்ணுறோம்? பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற, நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போது தேவன் அது எப்போ நம்ம முழு பரிசுத்தமாகும்? நம்முடைய மரணத்தில் தான். நாகமானின் 7 முழுக்கு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? 7வது முழுக்கில் தான் அவர் குணமானார். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. அந்த 7 ஸ்டெப்பு முடியும் போது தான் நம்ம முற்றிலும் பாவமற்றவர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற டைம். அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய சரீரத்தில் போகிறது. அப்போ அது வரைக்கும் பாவத்திலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி போகிற ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். நாமளும் போகிறோம், மற்றவங்களும் போகிறாங்க, மற்றவர்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், நம்மளையும் ஒரு சிலர் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா? அப்போது எல்லா பாவிகளும் சேர்ந்து பரிசுத்தத்திற்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாவி இன்னொரு பாவி பார்த்து பாவின்னு சொல்ல முடியுமா? நான் சின்ன பாவி, நீ பெரிய பாவி அப்படி சொல்ல முடியுமா? எல்லாருமே பாவி தான். ஸோ அதனால் அந்த பரிசேயனுடைய மனநிலை அவன் பாவமே செய்யலனா கூட, தேவனுக்கென்று ஊழியமே செய்தால் கூட அவன் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே சமயத்தில் அவன் என்ன கண்டிஷனுக்கு போயிடுவான் தெரியுங்களா? நீதிமான் அப்படின்னு இவன் நினச்சிட்டான். அதற்கு ஆப்போசிட்டான மைண்ட் இருந்ததுனால அந்த பாருங்கள், துன்மார்க்கமாக போன அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டான். தன்னை நீதிமான் என்று சொன்ன அந்த பரிசேயன் துன்மார்க்கமான சிந்தனைக்குள்ளே போயிட்டான். அதனால தான் ஜட்ஜ்மெண்ட் அவனுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சு. அதனால தான் பைபிளில் சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்கள். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கவனிக்கலாம். மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே அப்படிங்கிறார். கவனிங்க, இது எப்படி படித்தா இன்னும் புரியும்னா, ஒரு துன்மார்க்கர் சத்திய வெளிச்சத்தை காட்ட முடியுமா? ஒரு துன்மார்க்கர் சத்திய வெளிச்சத்தை சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சரி, யார் துன்மார்க்கர்? இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் துன்மார்க்கர் யாருன்னா, மேட்டிமையான பார்வை, அகந்தையான மனம். பார்த்தீங்கன்னா அந்த பரிசேயனுக்கு இந்த ரெண்டுமே இருந்தது பாருங்கள். தன்னை உயர்த்திக்கிட்டான் மேட்டிமை, அகந்தை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டான். நான் ரொம்ப உயர்ந்தி. அப்போது நீ என்னதான் சத்திய வெளிச்சம் போட்டாலும் அது தேவனுக்கு முன்பாக எப்படி தெரியுமா இருக்குது? பாவம்ங்கிறாரு. நீ உன்னை மேட்டுமையான சிந்தனையில் நினச்சிட்டு நீ என்ன சத்தியம் பேசினாலும் அது பாவம், அது போய் சேராது, இன்னொருத்தர் திருத்தாதுன்ட்டார். இதை வேணால் நீங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை. அதனால் சத்தியத்துக்குள்ளே அவசரமாக வர்றாங்க, அவசரமாக ஒரு நிறைய விஷயங்கள் சபையில் தவறான சிந்தனைகளை கூட்டி விட்றாங்க. சில நேரத்தில் சபை இதனால் பிரிஞ்சு போயிடுது, என்னென்னமோ ஆகிடுது, கசகசன்னு போயிடுது. கடைசியில் என்ன அழைப்புக்குள்ளே வந்தோம்னே தெரியல. காரணம் இந்த சிந்தனை தான். மற்றவர்களை குறை கூடக்கூடிய சிந்தனை, தங்களை உயர்த்தக்கூடிய சிந்தனை. அப்படி செய்தாலே அது பாவம்ங்கிறார். அப்போ அவர்களுக்கு தேவன் பக்கமாக இருப்பாரா? நீதிமொழிகள் 15:29 வாசிக்கலாம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். பாருங்க, நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். நம்ம ஜெபம் சப்ஜெக்டில் கூட இன்னொரு வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? நீதிமொழிகள் 28:19 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் எப்படி இருக்குதா? கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்படி தெரியுங்களா? இது எப்படி எக்ஸ்பிரஷன் தெரியுமா? என் மூஞ்சிலே முழிக்காத சொல்கிறோம் இல்லையா? தேவன் எப்படி சொல்லிடுவாரான்? வேதத்தை கேளாதபடி. அது என்னது வேதத்தை கேளாதபடி? ஆண்டவர் சொல்வார் முதல் வருகையில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ வேதத்தை கேட்டுட்டாலே ஒரு உண்மையான நீதிமான் எப்படி இருக்க வேணும்னு பைபிள் சொல்லுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிக்கலாம். அப்போ அந்த நீதிமான் நான் சத்தியத்தை பேசுகிறேன்னு முடிவு பண்ணிட்டா, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே
மற்றவர்களை பக்தி விருத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேணும், மற்றவர்களை கனம் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேணும், தேவனுடைய தர்ம நியாயங்களை பேசுகிறதா இருக்கணும். ஆசாரியனுடைய உதடுகளிலே அறிவை தேடுவார்கள், அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாலுமே வேதத்தை அவங்க வாயில் தேடுறாங்கன்னா அப்போ வாயிலிருந்து வர்றதெல்லாம் என்ன வரணும்? வேதம் தான் வரணும். இப்போ பரிசேயனுடைய வாயிலிருந்து வேதமாக வந்துச்சு, வேதமாக வந்துச்சுன்னு பாருங்கள். தன்னை உயர்த்துற வார்த்தைகள், மற்றவர்களை தாழ்த்துற வார்த்தைகள், அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, சத்தியம் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, நடக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு ஒரு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஜெபமாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துடக்கூடாதுன்னா முதல்ல வேதத்தில் ஒரு நீதிமான் எந்த மனநிலையில் இருக்க வேணும்னு முதல் சப்ஜெக்ட் படிங்க. நம்மளை பார்த்து சொல்கிறார், எந்த மாதிரி மனநிலையில் தங்களை உருவாக்க வேணும். ஒரு புது சிருஷ்டிக்கூடிய மனநிலை என்ன? தங்களை தாழ்த்துறது தான். கிறிஸ்துவே தன்னுடைய சீசர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறார் பாருங்க, கால் கழுவுற விஷயத்தில். அப்படி இருக்கிற போது நம்முடைய தலையே தன்னை தாழ்த்தும் போது நம்மெல்லாம் காலு பாத அங்கம் தலை மேலே போய் உட்காரணும்னு நினச்சா எப்படி? அதனால தான் உம்மத்து சோ ரசல் பதர் சொன்னார், எந்த காலத்திலும் சரீரம் தலையாகிறதுக்கு வாய்ப்பு ஆகாது. அப்போது நம்ம தலையாகிறதுக்கு முயற்சி செய்யவே கூடாது. தலைனா புரிதலே, நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் நினைக்கிறத இங்கே செய்யணும். இந்த மாதிரி சபையில் நிறைய பேர் உருவாகிறதுனால தான் சபை ரெண்டாகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வருவாங்க, கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கும்போது உடனே நான் நினைக்கிறதான் செய்வேன், அந்த பிடிவாதத்தில் இருப்பாங்க. எத்தனை சபைகளை நம்ம பார்க்குறோம், அந்த பிடிவாதத்திலே இருந்துட்டு நான் சொல்கிறத செய்யணும். அப்போ அதை நிமித்தம் ஒரு சின்ன கருத்து வேறு உடனே சபையை பிரித்து போயிடுவாங்க. இதெல்லாம் இது தேவனுடைய ஊழியமான்னு பாருங்க. இது தேவனுடைய ஊழியமா? எல்லாவற்றிலும் தங்களை தாழ்த்திட்டு அமைதியாக பொறுத்து 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 போயிட்டே இருக்கணும். எத்தனை பேர் நம்மளுக்கு இன்னல் கொடுத்தாலும், எவ்வளோ பேர் கஷ்டம் கொடுத்தாலும், என்ன பாவின்னு சொல்கிறீங்களா? சரிப்பா, நான் பாவி தான். தேவனுடைய பார்வையில் நான் பாவியாகவே இருந்துட்டு போகிறேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திட்டு போயிடுறேன். தேவன் விரும்பினா அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கட்டும், அப்படி போயிடணும். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் கூட பரிசேயனுடைய மனநிலை வரக்கூடாது. நம்ம பாவமே செய்யவில்லை என்றாலும் பரிசேயனுடைய மனநிலையில் நம்ம இருந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அதே சமயத்தில் நம்ம பாவியாக இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்குற அந்த ஒரு அந்த நொறுங்குண்ட ஆவி இருக்குது பாருங்கள், அந்த ஆவிக்குள்ளே வந்துடணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தாழ்ந்து போகிறது, கீழ் நிலைமையில் இருக்கிறது, தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தாங்க தேவன் பார்த்துட்டே இருக்காரு. இப்படி இருக்கிறவங்கள தான் தேவன் பார்ப்பார். உயர்குடி மக்கள் அவர் பார்க்கறதில்ல. இப்படிப்பட்ட அதனால தான் நம்முடைய அழைப்பை பற்றியே சொல்லும்போது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். படிக்கிறோம் இல்லையா? நம்ம அழைச்ச அழைப்பை நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம கூப்பிட்டுருக்கார். அப்புறம் நம்மளை எப்படி நம்ம உயர்த்திக்கிறது? நம்ம அழைப்புலேயே நம்ம எப்படி இருக்கிறோம்? மிக மிக மோசமானவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நம்மளை எப்படி தான் உயர்த்த முடியும்? மரண பரியந்தம் தங்களை தாழ்த்தணும். ஆனால் ஒரு சிலர் சபையில் இப்படி தான் இருப்பாங்களாம். அதனால தான் இவங்க மேட்டுமை ஆயிட்டாங்கனாலே இவங்களுடைய சிந்தனையெல்லாம் துன்மார்க்கமான வழியில் போயிடும். இவங்க என்ன ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்க மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரரை நல்லா கவனிக்கலாம். இந்த மனநிலை உள்ள எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், அவர் எவ்வளோ பெரிய சத்தியங்களை கேட்டாலும், எவ்வளோ பெரிய சத்தியங்களை சொன்னாலும் சரி, இந்த மனநிலையில் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை தேவன் அருவருக்கிறார், கேட்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? அதுக்கு ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 50வது சங்கீதத்தில் தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. அப்போ ஆக்சுவலாக துன்மார்க்கன் தேவனுடைய பிரமாணங்களை சொல்ல முடியுமா அப்படின்னா, நார்மலாக ஒரு ஆன்சர் என்ன சொல்ல முடியாது அல்லது சொல்லக்கூடாது. அப்படின்னா இவர் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிற போது, அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் ஏற்கனவே சன்மார்க்கத்தில் இருந்திருக்க வேணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஆயிருக்கணும்? ஒரு துன்மார்க்கமான நிலைமைக்குள்ளே போயிருக்கணும். சரி, இந்த துன்மார்க்கமான நிலைமைங்கிறத இந்த வசனங்களில் என்ன துன்மார்க்கம் பண்ணிட்டார் அவர்? அது வேணும் இல்லையா? அப்போ அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல.
அப்போது பாருங்க, நீ சிட்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சிட்சைகள் தேவன் கொடுக்குறாரு. எனக்கு சில சோதனைகள் கொடுப்பார், புரியுதுங்களா? அப்போ அந்த சோதனைகள் வரும்போது நான் அந்த சிட்சைகளை பகைக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணிடுறோம், சோதனை கொடுத்தவங்களையே பகைச்சுக்கிறோமா சில நேரத்தில், புரியுதா? சோதனையவே பகைக்கக்கூடாதுங்கிறார். இது வேறு மாதிரி சொல்லட்டுமா? இன்னைக்கு உலக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்தபோது பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மறைமுகமாக பாவத்தை விரும்புகிறாங்க. அதே பாவத்தை யாராவது செய்துட்டான்னு அவங்கள வெறுத்துறாங்க. இதான் உலக ஜனங்களுடைய தன்மை. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுமே நமக்கு ஒரு சிட்சை மாதிரி தான். அப்போ அதை என்ன செய்யணும், அதை பகைக்கக்கூடாது. ஏற்கனவே எபிரேயரில் பவுலெல்லாம் எழுதும்போது என்ன எழுதுகிறாங்க, தேவனுடைய சிட்சையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் வேறு மாதிரி பார்த்துறாதீங்க. தேவன் தம்முடைய மகனைத்தான் என்ன பண்ணுறார், சிட்சிப்பார். தேவன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படி தேவன் சிட்சிக்கலைன்னா நீங்கள்லாம் வேசி பிள்ளைகள் சொன்னார் இல்லையா? அப்போ தேவன் நமக்கு சில சோதனைகள் சிட்சைகள் கொடுக்கும்போது அதை பகைக்கக்கூடாது. உடனடியாக பொறுமையோடு இருந்து தேவனுடைய அந்த திட்டத்துக்காக, அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய கைடன்ஸுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு அது அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுவோம், சிட்சையை செய்தவர்களை தண்டிப்போம், கண்டிப்போம். எதா ஒன்று பண்ணி மிக மோசமான வகையில் அவர்களை பற்றி தவறாக சொல்லிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு அர்த்தம், என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். பரிசேயனை தான் செஞ்சான். தேவனுக்கு முன்னாடி இப்படி கை நீட்டிட்டு வார்த்தைகளை பின்னாடி வச்சுட்டு உமக்கு ஸ்தோத்திரம்ங்கிறான். யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகள் தான் முன்னாடி நிற்கணும். வசனத்துக்கு நடுங்கிறவனையை நோக்கி பார்ப்பேன் ஏசாயா எழுதுறாரு இல்லையா? அந்த வசனத்தையே தூக்கி போட்டு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்களா, தங்களை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்திட்டு இருப்பாங்க. அடுத்தது, நீ திருடனை காணும்போது அவனோட நீ ஒருமித்து போகிற, விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்குண்டு. இதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலான மீனிங் நம்ம கொடுக்கணும், பட் இப்போ வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஊமைக்குன்னு சில வார்த்தைகள் நமக்கு தேவன் சொல்கிறார் பாருங்கள். அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஆனால் இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. திருடன்கிறது யார், அப்புறம் விபச்சாரக்காரங்கிறது யார். இது இப்போ நம்ம பொதுவாக சொல்லும்போது திருடன்கிறது என்ன, அதாவது இங்கே யாரை திருடுறவங்க, இது பொருளை திருடுறவங்க இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. இது மனுஷரை திருடுறவங்க. இந்த மாதிரி இருக்கிற தவறான மேட்டிம் உள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்குன்னு குரூப் சேர்த்திக்குவாங்களாம். எப்படி சேர்த்துவாங்கன்னா, திருட்டுத்தனமாக சேர்த்துக்குவாங்க. திருட்டுத்தனமாக குரூப் சேர்த்து தங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு உலக பிரகாரமான ஜனங்களோட இவங்களுக்கு ரொம்ப ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வாயை நீ பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. பாருங்கள், இந்த துன்மார்க்கம் எப்படி இருக்கான் பாருங்கள். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு நீ அவதூறு உண்டு பண்ணுகிறாய். பாருங்கள், இவங்க தாங்க இந்த துன்மார்க்கர், பரிசேய குணலட்சணத்தை உடையவர்கள். என்ன செய்வாங்களா, எப்படி ஆயக்காரனும் தேவனை நோக்கி கெஞ்ச வந்திருக்கான், இந்த பரிசேயனும் தேவனை அப்போ ரெண்டு பேருமே தேவனுக்குரிய காரியத்துக்கு வரும்போது இந்த பரிசேயன் தன்னை உயர்த்திட்டு ஆயக்காரனை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய சகோதரர்களுக்கு விரோதமாகவே தவறாக பேசி தாயின் மகனுக்கு அப்படின்னு, நம்மெல்லாம் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்து. இப்போ நான் என்னுடைய சகோதரனை நான் குற்றப்படுத்தினா என்னுடைய தாயை குற்றப்படுத்த மாதிரி, என் தாயை பெற்றெடுத்தவன், அந்த மாதிரி நீ வேலை செஞ்சிட்ருக்க பாருங்கள். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏதாவது நமக்கு பதில் ஏதாவது சவுண்டு வருதான்னு பாருங்கள். இல்லையா, அதே மாதிரி தான் நீ எல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட நல்லவன்டா நீ நடிச்சிட்ருக்கேன். அப்போ மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொண்டாய். ஆனால் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்துவேன். ஏன் தெரியுமா? அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா பரிசேய குணலட்சணத்தை உடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மேட்டிமை ஆயிடுச்சுன்னா முதல்ல அவங்க மறக்கிறது தேவனை தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய நியாயங்கள் எல்லாத்தையும் மறந்து இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க அரசால் ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க எல்லாத்தையும் தங்களுக்கு கீழே கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. அதான் அவனுடைய அர்த்தம், தேவனை மறக்கிறவர்கள். இஸ்ரேல் ஜனங்களை பற்றி கூட சொன்னார் இல்லையா, தங்களுடைய மேய்ச்சலினாலே திருப்தி ஆயிட்டாங்க, அதனால் என்னை மறந்தார்கள். வசனம் இருக்கு இல்லையா? அப்போ நிறைய சப்ஜெக்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒன்று அந்த மேட்டிமை வந்துடும். மேட்டிமை வந்தோடனே மற்றவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்கிற கண்டிஷனை தங்களை எண்ணிக்கொண்டு மற்றவர்களை தாழ்த்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சொல்கிறார், தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்திச்சுங்க, இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் சொல்கிறார். பாருங்க, உங்களை உயர்த்த நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை பீறிடுவேன், ஒருத்தனும் காப்பாற்ற முடியாதுன்ட்டார். பாருங்கள், அப்போ நம்ம இந்த மனநிலைக்கு எந்த காலத்திலும் போயிடக்கூடாது. அப்படியே எத்தனை ஜனங்கள் நம்மளுக்கு சுற்றில சத்தியத்தில் பின்னாடி வந்தாலும் சரி முன்னாடி வந்தாலும் சரி அப்படியே நம்ம சரண்டர் ஆகிட்டு போயிடணும். அப்பா நான் பாவி, தயவுசெய்து என் மேல் கிருபையாயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். வேறு எதை குறிச்சும் தேவன்கிட்ட நம்ம பேசிடக்கூடாது. அப்போ நம்முடைய மனநிலையை தேவன் என்ன செய்வாராம், அவர் அங்கீகரிப்பார், ஆராய்வார். இப்போ ஆயக்காரனுடைய மனநிலை என்ன? ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணிவில்லை. அவனுக்கு அந்த குற்ற உணர்வு, அந்த நொறுங்குண்ட ஆவி அவனை ரொம்ப பாதிக்குது. இப்படி தாங்க இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். நான் தான் தப்பு, மற்ற எல்லாமே ரைட்டு, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மனநிலையாக இருக்க வேணும். இந்த ஆயக்காரனுடைய மனநிலை அதுதான். இப்போ இந்த ஆயக்காரன் நினச்சிருந்தா எப்படி கூட சொல்லியிருக்கலான்னா, அவரு மாதிரி நான் ஒன்றுமே செய்யலைங்க, அவரு இப்படி பண்ணார், நான் அந்த மாதிரி செய்யலைங்கன்னு மேலான நிலைமைக்கு கூட தன்னை கம்பேர் பண்ணல. அப்படின்னு தன்னை யாரோட கம்பேர் பண்ணல, தன்னை மட்டும் தாழ்த்திட்டார். ஆயக்காரன் தன்னை மட்டும் தாழ்த்தி, நான் பாவி, தயவுசெய்து என் மேல் கிருபையாருங்க. இப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பாரா? வாசிக்கலாம் பாருங்க, 102ஆம் சங்கீதம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவருடைய ஜெபத்தை தேவன் என்ன பண்றது இல்லையா, அலட்சியம் பண்றதில்ல. கவனிங்க, அவ்வளோ பெரிய பரிசையன் என்னென்னமோ பண்ணினா, ஆனால் அவனுடைய ஜெபத்தை பற்றி ஒரு சர்டிஃபிகேட்டே இல்லை. ஆனால் திக்கற்றவருடைய ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ண மாட்டார், அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஏன் தெரியுங்களா? வாசிக்கலாம், சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து, பார்த்தீங்களா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். அப்போது நம்மெல்லாம் பாவம் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை முறை நாம் இருதயத்திலே பாவம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? பாவம் பண்ணலையா? பண்ணியிருக்கிறது தானே? ஆமாம், பண்ணியிருக்கோம். சில நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதையும் பண்ணிடுவோம். சந்தர்ப்பம் கிடைக்காதனால நம்ம நல்லவங்களாட்டா தெரியும் உலகத்தில், தான் உண்மை. அப்போது இது தேவனுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம இருதயத்தில் பண்ணினாலும் சரி, செயல்பாடுகளில் பண்ணாலும் சரி, அதை உணர்ந்து திருந்தக்கூடிய மனநிலையில் இருக்கிறவனு தான் அந்த நொறுங்குண்ட ஆவி வரும். அந்த நொறுங்குண்ட ஆவி ஒருத்தனுக்கிட்ட வந்துருச்சுனாலே தேவன் அன்போட அரவணைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. எது? தங்களை குற்றவாளிங்கிறத உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்டு அதை செய்யாமல் இருந்து தேவனிடத்தில் தொடர்ந்து கிருபை வாங்குகிற மனநிலை இருக்கு பாருங்க. தங்களை மட்டும் பாவி என்று நினைக்கக்கூடிய மனநிலை. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், தேவன் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இது தெரிய மாட்டேங்குதே. எத்தனை சப்ஜெக்ட் படித்தாலுமே நம்ம நொறுங்குண்ட ஆவிடி உடையவர்களாக தான் இந்த பூமியில் வாழ்க்கை நடத்தணும், தெரிய மாட்டேங்குதே. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கோபம், வைராக்கியம், ஆக்ரோஷம் வருது பாருங்கள். எத்தனை பேருக்கு பழி வாங்காமல் விட மாட்டேங்கிறாங்க, அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேங்கிறாங்க. இப்படிலாம் சில வார்த்தைகளை நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் வரும்போது அப்போ கூட நம்ம எப்படி தான் இருக்கணும்? அப்படி ஆப்போசிட் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது எதுக்கு தெரியுமா? நம்முடைய மேட்டிமையை கிளப்புறதுக்கு தான். நம்முடைய தைரியம் பார்த்துடலாம், அப்படியே சொன்னார் பார்த்துடலாம், அந்த மனநிலையில். அப்போவும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? பொறுமையோட, நான் பாவி, சரி தேவன் மேலிருந்து பார்க்குறாரு, நான் பாவியாகவே இருந்துட்டு போகிறேனே, அந்த மாதிரி நம்ம யார் குற்றப்படுத்தினாலும் நம் பாவி என்ற மனநிலையோடையே வாழ்ந்துடும். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அவர்களுக்கு சமீபமாக இருந்து தேவன் இவங்களை உயர்த்திடுவாராம். பாருங்கள், பரிசேயனை கீழே தள்ளிட்டு ஆயக்காரனை பற்றி சொல்லும்போது அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். இப்பெல்லாம் நம்ம அந்த மனநிலை தான். ஆக்சுவலாக நம்மள நீதிமான் இல்லை, நம்ம தேவன்கிட்ட நம்மை கம்ப்ளீட்டாக தாழ்த்தும் போது தேவன் நம்மை நீதிமானாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
சித்தமுள்ளவராக இருக்கிறார், ஆர்வமுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? பேசாமல் என்ன பண்ணிடலாம், அப்படியே சரண்டர் ஆகிடலாம். இந்த நீதிமான் தாங்க கடைசி காலத்தில் பற்றி சொல்லும்போது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னாலே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பது சிந்திப்பான். இன்னைக்கு அந்த கடைசி கால சபை மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க இல்லையா, அவங்க நீதிமான் மனநிலையில் இருக்கணும், நீதிமானாக்கப்பட்ட மனநிலையில் இருக்கணும். அது என்ன மனநிலை? அதே ஏசாயாவில், அதே 57ஆம் அதிகாரத்தில், அதே 15ஆம் வசனத்தில் அந்த நீதிமானுக்குரிய விளக்கத்தை சொல்றா பாருங்க. வாசிக்கலாம். ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமும் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். பார்த்தீங்களா, அவர் என்ன எப்படி எதுக்காக தன்னுடைய முழு ஆர்வத்தை காற்றவர்? பணிந்தவர்களுடைய ஆவியை என்ன செய்யறாரா? உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். பாருங்க, நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அவ்வளவுதான். அப்ப தேவன் யார்கிட்ட தான் வாசம் பண்ணுவார்? நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல தாங்க வாசம் பண்ணுவார். என்னதான் ஒரு தப்பும் பண்ணாம மேட்டுமையாக நினச்சிட்டு மற்றவங்களெல்லாம் தாழ்வாக நினைக்கக்கூடிய நிலைமையில் பரிசேயனுடைய மனநிலையில் இருந்தால், நீங்கள் தப்பே பண்ணலைன்னா கூட தேவன் உங்ககிட்ட வாசம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார்கிட்ட தான் வாசம் பண்ணுவாரா? தவறே செய்திருந்தாலும் அதை உணர்ந்து திருந்தக்கூடிய மனநிலையில் இருக்கிற உண்மையான நீதிமான் வகுப்பார். அந்த வகுப்பார்கிட்ட தான் தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் வாசம் பண்ணுகிறார். அவர்களை நீதிமானாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க வாழ போகிறோம். எவ்வளோ நாள் தெரியாது. நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. கொஞ்ச நாள் இருக்கிற போதே நம்முடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் இல்லையா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. இவைகள் எந்த காரணத்தையும் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்காது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நொறுங்குண்ட பணிந்த ஆவி. அது அந்த ஆயக்காரனுக்கு இருந்தது. அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். அதே மாதிரி தான் நாமளும் சமுதாயத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் நம்ம இருந்தால் கூட இந்த பணிந்த ஆவி நம்ம இடத்தில் இருந்தால் நாம் நீதிமானாக்கப்பட்டு அது தேவனாலே உயர்த்தப்படுவோம். அப்போது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தேவனாலே தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனாலே உயர்த்தப்படுவான். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு எச்சரிப்பாக தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.